ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் டங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான பரோட்டா தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஹோட்டலில் தான் பரோட்டா வாங்குவோம். நம்ம வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இந்த பரோட்டாவும் சாலாவும் ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ் எல்லாம் இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஒரு வாட்டி நம்ம செஞ்சு பழகிட்டோன்னா நம்ம இதை விடவே மாட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இது ஏன் அப்படின்னா நம்ம பரோட்டா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/4 கப் வந்து காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். இந்த பாலும் சர்க்கரையும் சேர்க்கும் போது பரோட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த பாலோடு சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பிசையும் போது கூட நம்ம இப்படி பாலும் சர்க்கரையும் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிடலாம். இந்த பரோட்டாவில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த மாவு பிசைஞ்சு அதை ஊற வச்சு எடுத்து வைக்கிறது தான் வந்து மெயினான டாஸ்க். அது நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான பரோட்டா கிடச்சிரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நடுவில் பிசையும் போது கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மாவை நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு 2 to 3 hours வந்து நல்லா ஊற விட்டுறணும். இந்த தட்டிலே வச்சுருந்தா மாவு காஞ்சிடும். அதனால வந்து ஒரு ஈரமான டவல் போட்டு இந்த மாவை வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2 hours கழித்து நம்ம இந்த மாவை எடுத்து பார்க்கலாம். ஸோ மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ பரோட்டாக்கு தேவையான பால்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இப்போது 2 விரலுக்கு நடுவில், அதாவது நம்மளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த மாவை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நல்ல பால் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம பால்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பெரிய பால்ஸாக வந்து உள்ளங்கை அளவுக்கு பெருசாக எடுத்தால் தான் நமக்கு மீடியம் சைஸ் பரோட்டா வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா உள்ளங்கை அளவுக்கு நம்ம பால் செஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் செஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் நல்லா ஆயில் சேர்த்து ஆயிலில் போட்டு பரட்டி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம பரோட்டா வந்து தேய்ச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி கல்லெல்லாம் தேய்க்க முடியாது. அதனால நீங்கள் வந்து கிச்சன் டாப்பில் வந்து எந்த பிளேஸில் வந்து நீங்கள் திரட்ட போகிறீங்களோ அங்கே நல்லா ஆயில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆயில் தேய்ச்சிருக்கிறதுனால நல்லா வழுக்குது. ஸோ கடையிலலாம் வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரோட்டா மாஸ்டர் வந்து வீசி வீசி அடிப்பார். ஸோ நல்லா மாவு எக்ஸ்பேண்ட் ஆகும். எனக்கு வந்து அந்த மெத்தட் வந்து சூட் ஆகலை. ஸோ எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக தெரிஞ்சது. எப்பயுமே நான் இந்த மெத்தடில் தான் ரெகுலராக செய்வேன் வீட்டில். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட்லேயே நான் செஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். நல்லா தின்னாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு தின்னாக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ நடுவில் ஹோல்ஸ் எல்லாம் விழுந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம மாவு எவ்வளோ தூரத்துக்கு விரிச்சிக்க முடியுமோ விரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துட்டு நான் வந்து அதில் லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த நம்ம கத்தியை வச்சு போடுற கோடுனால தான் நம்மளுக்கு லேயர் வந்து கிடைக்கும் பரோட்டாவில். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாக போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நெருக்கமாக கோடு வந்து கிழிச்சிக்கலாம். ஷேப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போது இந்த மாவை நம்ம ஒரு சைடாக வந்து ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா அந்த எந்த ஷேப்பில் நம்ம போடுவோமோ அது மாதிரி ரோல் பண்ணி அந்த லாஸ்ட் பார்ட் வந்து அடியில் சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி பரோட்டா வந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த பரோட்டா இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கையில் நீங்கள் எடுக்க வரல அப்படின்னா, மாவு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கத்தியை வச்சு நீங்கள் திரட்டினீங்கன்னா வரும். நீங்கள் மாவு சின்னதாக எடுத்தீங்கன்னா வந்து பரோட்டா வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும், லேயர்ஸ் கம்மியாக கிடைக்கும். அதனால நல்லா பெரிய பாலாகவே எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை தேய்க்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து சப்பாத்தி கல்லை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு பரோட்டா கிடச்சிரும். இலை இல்லைன்னா நம்ம பால் கவர் வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம். அது ஹெல்த்தியாக இருக்கும். மைதா நான் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே மெத்தட் தான். டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் இப்போ தோசைக்கல்லில் போட்டுட்டு ஆயில் நல்லா ஊற்றிக்கணும். ஆயில் இது ரொம்ப குடிக்கும். எவ்வளோ ஆயில் ஊற்றினாலும் ஆயில் ஊற்றுன மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். அது வந்து இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மைதா வந்து நல்லா வேகணும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இதில் ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பு, முக்கியமான ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. இதே மாதிரி எல்லா பரோட்டையும் நம்ம சுட்டு எடுத்துட்டு பரோட்டா சூடாக இருக்கும்போதே இப்போ ஒரு 3 பரோட்டா இல்லை 4 பரோட்டா செஞ்சதுமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு 2 கையும் வச்சு நல்லா தட்டணும். அப்போ தான் நமக்கு அந்த லேயர் பிரிஞ்சு வரும். பரோட்டா மாஸ்டரும் இப்படி தான் வந்து ஹோட்டலில் பண்ணுவாங்க. சூடாக இருக்கும்போதே பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்குது, கையே பொறுக்கல. கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் நம்ம பண்ணணும். பாருங்கள், அந்த லேயர் இந்த மாதிரி தட்டும் போது லேயர் எப்படி அழகாக பிரிஞ்சு வருது அப்படின்னு பாருங்கள். இது முக்கியமான ஸ்டெப்பு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து லேயர் லேயராக பிரிஞ்சு கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளோட சாஃப்டான டேஸ்டியான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே அதுவும் செஞ்சுருக்கோம். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோடு நான் இந்த சால்னா வந்து செஞ்சுருக்கேன். இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.